Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 32 பார்க்க போகிறோம். இந்த 32ல் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. என்னது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா சேஃப்டி ஃபேக்டர், அவ்வளோதான். அது என்ன அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். என்னது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். செகண்ட் ஃபார்முலா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, மேக்ஸிமம் லோடு. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்னா அப்போ மேக்ஸிமம் லோட் டிவைட் பை ஏரியா. மேக்ஸிமம் லோட் டிவைட் பை ஏரியா. ரெண்டு ஃபார்முலா கிளியரா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, மேக்ஸிமம் லோட் டிவைட் பை ஏரியா. முடிஞ்சா? தேர்ட் ஃபார்முலா ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொன்னால் யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, யூஆர். ஃபார்முலா என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வி. ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வி. இன்னொரு டைம் ரெசிலியன்ஸ், இதோட கான்செப்ட் எல்லாமே உள்ளே போகும்போது பார்ப்போம். ஃபார்முலாஸ் மட்டும் தான் சீரியஸில் பார்க்கலாம், ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ரெசிலியன்ஸ் ஃபார்முலா என்ன, யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஆர் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்ட்டு வி. சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்ட்டு வி. ரெசிலியன்ஸ் ஃபார்முலா என்ன, யூஆர் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வி. இதில் சிக்மா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, இங்கிறது யங்ஸ் மாடுலஸ், வி அப்படிங்கிறது வால்யூம். கிளியரா? அடுத்து ஃபோர்த் ஃபார்முலா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா யூபி அப்படின்னு சொல்லுவாங்க. யூபின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சிக்மா பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வி. சிக்மா மட்டும்தான் மாறும். அங்கே சிக்மா நார்மல் ஸ்ட்ரெஸ், இங்கே வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து அஞ்சாவது ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அதே தான், இங்கே வால்யூம் மட்டும் வராது. சிக்மா பி ஸ்கொயர் டிவைட் பை 2E. கிளியரா? இந்த மூணு ஃபார்முலா சொல்லலாமா? ரெசிலியன்ஸ்னா என்ன, ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன. ரெசிலியன்ஸ் அப்படின்னா யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வால்யூம். அது ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா சிக்மா பி ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வால்யூம். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா சிக்மா பி ஸ்கொயர் டிவைட் பை 2E. கிளியரா? இந்த அஞ்சு ஃபார்முலா வந்து முடிஞ்சா? அடுத்த ஃபார்முலா தெர்மல் ஸ்ட்ரெஸ். தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னா என்ன, சிக்மா, தெர்மல் அப்படின்னா டி. தெர்மல் சிக்மா டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா டி ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல் டி இன்ட்டு இ. இன்னொரு டைம் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ், தெர்மல் அப்படிங்கிற டி, சிக்மா டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல் டி இன்ட்டு இ. இன்னொரு டைம் ஆல்ஃபா சிக்மா டி இன்ட்டு இ. ஆல்ஃபா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர். டெல் இ அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இங்கிறது யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து எந்த மெட்டீரியலுக்கு வந்து அதிகமாக இருக்கும், எது கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்குன்னா அலுமினியமுக்கு அதிகமாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அது அலுமினியமுக்கு அதிகமாக இருக்கும். அதை விட கம்மியாக இருக்குது பிராஸ் பித்தளை. அதை விட கம்மியாக இருக்கிறது காப்பர். அதை விட கம்மியாக இருக்கிறது ஸ்டீல். ஸ்டீலுக்கு தான் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டீலை விட அதிகமாக இருக்கிறது என்னது, காப்பர். காப்பரோட அதிகமாக இருக்கிறது பிராஸ். பிராஸோட அதிகமாக இருக்கிறது அலுமினியம். கிளியரா? அடுத்த மூணு இது நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, சிக்மா என்ன. சியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன, டவ். அடுத்து ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, சிக்மா ஆர். ஓகேவா? நார்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா. நார்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதுக்கடுத்து சியர் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா பை 2 சைன் 2 டீட்டா. சிக்மா பை 2 சைன் 2 டீட்டா. சிக்மானா என்ன, நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ், டீட்டா அப்படிங்கிறது இன்க்ளினேஷன். அவ்வளோதான். அது ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்னா நான் சுஷன் நமக்கு தெரிஞ்சது சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா என் ஸ்கொயர் பிளஸ் டவ் ஸ்கொயர். இந்த மூணு மட்டும் ஒரு சொல்லலாமா? நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன, சிக்மா என் ஈக்குவல் டு சிக்மா காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா, சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா. அது சியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 சைன் 2 டீட்டா. அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிக்மா பை 2 சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு சொல்லலாம். சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ரிசல்டன்ட் சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா என் ஸ்கொயர் பிளஸ் டவ் ஸ்கொயர். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாமா? கம்பெண்டாக பாருங்க. மொதல் ரெண்டு ஃபார்முலா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், அப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியரா? ரெண்டாவது ஃபார்முலா அப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, அல்டிமேட்னா என்ன, மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் லோட் டிவைட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்னா என்ன, லோட் பை ஏரியா. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அல்டிமேட் லோட், மேக்ஸிமம் லோட் பை ஏரியா. முடிஞ்சு. அடுத்த மூணு
ரெசிலியன்ஸ்னா என்ன, ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன. ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொன்னால் யூஆர் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வால்யூம். சிக்மா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ், ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், விங்கிறது நமக்கு என்னது வால்யூம். அது ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா சிக்மா பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வால்யூம். அதுக்கடுத்து சிக்மா பின்னா என்ன, ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஈங்கிறது எல்லாம் யங்ஸ் மாடுலஸ், விங்கிறது வால்யூம். அடுத்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா வால்யூம் மட்டும் வராது, சிக்மா பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2E. கிளியரா? அதுக்கடுத்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா சிக்மா டின்னு சொல்லுவாங்க. சிக்மா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சிக்மா, தெர்மல் அப்படிங்கிறது டி. சிக்மா டி ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல் டி இன்ட்டு இ. ஆல்ஃபா டெல் டி இன்ட்டு இ. ஆல்ஃபாங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர், டெல் டிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ். ஓகேவா? இந்த கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அது என்ன அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல் பொறுத்து டிஃபர் ஆகும். எந்த மெட்டீரியல் அதிகமாக இருக்கும், எதில் கம்மியாக இருக்குன்னா அலுமினியமில் அதிகமாக இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கிறது பிராஸு, அதை விட கம்மியாக இருக்கிறது காப்பர், அதை விட லாஸ்ட்டாக இருக்கிறது ஸ்டீல். ஓகேவா? லாஸ்ட் ஒரு 3 ஃபார்முலா. நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, சியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன. நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா என் அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதே சியர் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா பை 2 சைன் 2 டீட்டான்னு சொல்லலாம், இல்லை சிக்மா பை 2 சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு சொல்லலாம். ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா என் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் ஸ்கொயர். கிளியரா? கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டிங்கன்னா அடுத்த மேப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ.